ஹாய். ஸோ ஒரு நண்பர் ஒருத்தர் வாக்மேன் கேட்டிருந்தாரு. அவருக்கு இந்த வாக்மேன் சேல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு. அதனால் இந்த வாக்மேன் வந்து ஒர்க் ஆகுதா, எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? என்ன போட்டிருக்கான்? ஆட்டோ ஸ்டாப் மெக்கானிசம், காங்லி, அப்புறம் பாக்கெட் கேசட் பிளேயர். இதுதான் பாக்கெட் கேசட் பிளேயர். ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு பெல்ட் பக்கிள் ஒன்று இது கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல ஒரு பக்கிள் ஒன்று இப்படி இருக்கும். பெல்ட்டில் இப்படி மாட்டிக்கிட்டு இயர்ஃபோன் போட்டு ஜாலியாக பாட்டு கேட்டு போகலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்டாப் அப்படின்னு கொடுத்துருக்கான். அது ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த மாடல்ஸ், நிறைய மாடல்ஸில் எப்படி இருக்குன்னா இந்த ஆட்டோ ஸ்டாப் கிடையாது. ரீல் வந்து இந்த கேசட் இருக்கு இல்லையா, இந்த கேசட் வந்து ப்ளே ஆகிட்டே இருக்கும். இது வந்து இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும். மேலே ஹெட்டு வந்து பாட்டை ரீட் பண்ணி நமக்கு ஸ்பீக்கர் வழியாக சாங்கை வந்து அவுட்புட் கொடுக்கும். அப்போ என்ன ஆகுன்னா, ஆட்டோ ஸ்டாப் மெக்கானிசம் இல்லாத போது இந்த ரீல் சுற்ற இந்த பக்கம் இப்படி காலி ஆகிடும். ஸோ இது எண்டுக்கு வந்ததும் இந்த இடம் காலி ஆகுதா, அப்போ ரீல் வந்து பிச்சுக்கிட்டு வந்துடும். ஸோ மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும், இந்த கேசட்டில் இருக்கிற ஸ்க்ரூலாம் கழட்டிட்டு இந்த கேசட்டை அப்படி ரெண்டாக பிரித்து உள்ள அந்த ரீல் வந்து ஜாயின் பண்ணணும். அந்த ரீல் ஜாயின் பண்ணுறதுக்கான மெக்கானிசமும் ரொம்ப ஒரு அற்புதமான மெக்கானிசம். அது இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். ஒரு கேசட்டை ஓப்பன் பண்ணி அது எப்படி இருக்குது, உள்ள என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வேறு வீடியோவில் காமிக்கிறேன். ஓகே, இப்போதைக்கு இந்த வீடியோ வந்து நம்ம இந்த காங்லி வாக்மேன் செக்கிங். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா பேட்ரி போடணும். பேட்ரி போடுறதுக்கான ஆப்ஷன் வந்து இந்த வாக்மேனில் இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம பேட்ரி போடலாம். இந்த மாதிரி பேட்ரி போட்டுட்டு, இப்போ செக்கிங் தானே, அதனால் இந்த கேசட்டை இது வந்து பின்னாடி டோர், பேட்ரி டோர் வந்து இப்போ போட வேண்டாம், கேசட் போடலாம். கேசட் போடுறது பார்த்திங்கன்னா எப்போவும் இந்த டோரில் தான் கேசட் போட்டுடணும். நீங்கள் மட்டும் இப்படி போடக்கூடாது. ஏன்னா இந்த டோரில் தான் 2 நாப் கொடுத்துருப்பாங்க. இந்த நாபுக்குள்ளே இப்படி போட்டு அழகாக இதை வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் ஆக்சுவலாக ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. சில மாடல்ஸில் ஸ்பீக்கர் இருக்காது, சில மாடல்ஸில் ரேடியோ இருக்கும், எஃப்எம் ரேடியோ இருக்கும், ஏஎம் ரேடியோ இருக்கும். இந்த மாதிரி வாக்மேன்ஸில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நிறைய மாடல்ஸ் இருந்தது. கலராக இருந்தது. இப்போ ஒரே ஒரு மொபைலில் யூடியூப் பார்த்துட்டு கமெண்ட் இருக்கும் இல்லையா, ஆனால் முன்னாடி அப்படி இல்லை. 70s, 80s, 90s, 2000 இதெல்லாம் பார்த்திங்கன்னா வாக்மேன்ஸ் நிறையா இருந்தது. கேசட் இருந்தது. அதுக்கப்புறம் சிடி, டிவிடி, இப்படி பரிணாம வளர்ச்சி அதிகமாக இருந்தது. இப்போது இந்த வாக்மேன் வந்து நம்ம ப்ளே பண்ணலாம். ப்ளே பட்டன் எங்கே? நைஸ், நல்லா தான் இருக்குது. கேசட் பழசு, அதனால் கொஞ்சம் இழுபறியாக இருக்குன்னு நினைக்கிறேன். மற்றபடி இது நல்ல ஒர்க்கிங் கண்டிஷன் தான். ஓகே ஃபோக்ஸ், பாய்.